அதாவது 4ஆம் தேதி சேலத்தில் அவர் தன்னுடைய அந்த 2வது கட்ட மக்கள் சந்திப்பை நடத்தலான்னு போலீஸில் அனுமதி கேட்டிருக்காரு. இப்போ சமீபத்திய செய்தி துறை அந்த தேதியில் அனுமதி மறுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. கார்த்திகை தீபம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 4ஆம் தேதி தான் கேட்குறாங்க. கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி. பட் ஹெலிகாப்டரை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒப்பந்தமே போட்டார் ஹெலிகாப்டர்லாம். பட் மைதானங்கள் பெரிய கிரவுண்ட்ஸில் நல்ல ஒரு பரந்துபட்ட இடத்துல மேடை அமைச்சு அங்கே மக்களை எல்லாரையும் வர வச்சு உரிய வசதிகள்லாம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு, நிற்க வச்சு இல்லை உட்கார வச்சு அதுக்கான ஏற்பாடுகள் அந்த இதெல்லாம் மக்களை நீங்கள் சந்திக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு தவறான ஸ்டாண்ட் இல்லையா அது? இவங்க அமைச்சர்களாக, இவங்க ஆளுங்கட்சியாக இவங்க மக்களை டெய்லி போய் சந்திக்கலாம், டெய்லி எல்லாருக்கிட்டையும் தொடர்பு வைக்கலாம். ஆனால் விஜய் மட்டும் குறிப்பிட்ட நாளில் கூட சந்திக்க முடியாதுன்னா இது ஒரு நியாயமான ஆட்சியாகவோ நியாயமான காவல்துறையாகவோ எனக்கு படலை. இணைய கூலிப்படை என்பது ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம சபரீசன் மு.க. ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை அவர் நடத்துகிற அந்த பெண் நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-20 கோடி செலவு பண்ணியிருக்குது சில மாதங்களுக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் விஜயை கேவலப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறதில்ல, கேரளாவிலலாம் கூட போய் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டார்கெட்டட் குரூப்பு. கரூருக்கு அப்புறம் விஜயனுடைய செல்வாக்கு உயர்ந்ததுக்கு இது ஒரு காரணம். ராங் ஹேண்ட்லிங் ஆஃப் திஸ் கரூர் இன்சிடெண்ட்டு பை டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலைஸ். அதனால் இது இந்த இதை அரசியலில் நீங்கள் அரசியலாக விமர்சனம் பண்ணலாம், கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். ஆனால் ஆபாசமாக, பொய்யாக, அருவருக்கத்தக்க அளவுக்கு பண்ணுறதுன்றது அது நம்ம என்ன சொல்ல முடியுங்க? ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோ தமிழ். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கரூர் சம்பவம்லாம் அரங்கேறி முடிஞ்சு பல இன்னல்களுக்கு அப்புறமா தன்னோட இந்த அரசியல் சுற்றுப்பயணத்தை திரும்ப தொடங்குறதா வந்திருக்காரு டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்திலிருந்து. ஸோ இந்த சம்பவம் குறித்தும் இதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் இன்னைக்கு அரசியல் விமர்சகர், அரசியல் பார்வையாளர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம அரசியல் நேர்காணல் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ தாவேகா தலைவர் விஜய் திரும்ப தன்னோட சுற்றுப்பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்காரு. டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் நடத்துறதுக்காண்டி பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அது ஃபாலோ அப்பாக நிறைய நியூஸ் நடந்திருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்து, விஜய் என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ கரூர் சம்பவம் மாதிரி இன்னொன்று அரங்கிடக்கூடாது அப்படின்னா. அதாவது 4ஆம் தேதி சேலத்தில் அவர் தன்னுடைய அந்த 2வது கட்ட மக்கள் சந்திப்பை நடத்தலான்னு போலீஸில் அனுமதி கேட்டிருக்காரு. இப்போ சமீபத்திய செய்தி துறை அந்த தேதியில் அனுமதி மறுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. அதாவது கார்த்திகை தீபம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 4ஆம் தேதி தான் கேட்குறாங்க. கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி. ஆக இவங்க ஏதாவது ஒரு நியாயமான காரணம் சொல்லணும்ல. 4ஆம் தேதி பௌர்ணமி தான். திருக்கார்த்திகை என்பது டிசம்பர் 3ஆம் தேதி. இவங்க கேட்குறது டிசம்பர் 4ஆம் தேதி. அதனால் எனக்கு என்னவோ விஜய்க்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, இழுத்தடிக்கணும், அவர் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வரட்டோன்றது தான் தொடர்ந்து முதலிலிருந்தே திமுக அரசின் காவல்துறை எடுக்கிற நிலையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். காவல்துறையிலேருந்து கொண்டு வந்தால் கூட, அனுமதி வாங்கிட்டு வந்தால் கூட, இப்போ சமீபத்தில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க 17ஆம் தேதி எஸ்ஐஆர். அங்கே எவ்வளோ பேரை எப்படி அலக்கழிச்சாங்க. அனுமதிக்கப்பட்ட ஊர்வலம் அது போலீஸ் சொன்ன இடத்துல தான், சிவானந்தாவில் தான் நடத்தினாங்க, ஸ்ட்ரீட்டில். பட் இருந்தும் தாவேக்காவில் வரக்கூடிய இளைஞர்கள், பெண்களை ஒரு 1/2 கிலோமீட்டரில் வர்றவங்கள 6 கிலோமீட்டர் சுற்ற வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ காவல்துறை இப்படி தொடர்ந்து செய்கிறதுக்கு காரணம்
அரசியல் தலையீடு, ஆட்சியாளர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஜனநாயக விரோதமான செயல்ங்க. ஒரு அமைப்பு, ஒரு கட்சி வந்து காவல்துறை கிட்ட அனுமதி கேட்குறாங்க. காவல்துறை அனுமதிச்ச இடத்துல தான் அவங்க நடத்துகிறாங்க. அனுமதித்த நேரத்தில் தான் நடத்துகிறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க வர்றவங்கள அலக்கழிப்பது, அவங்கள வந்துட்டு ஏன்டா வந்தோன்னு சொல்லி அவங்க எண்றா மாதிரி பண்ணுறதுன்றது, அதேபோல் மேடையெல்லாம் 3 அடிக்கு மேலே போடக்கூடாது. அதே இடத்துல திமுக ஆட்கள் 5 அடி போட்டிருக்காங்க. அப்போ திமுக என்பதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க முதல் நாள் அறிவிச்சுட்டு 2வது நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற கட்சிகள், மற்ற இயக்கங்களுக்கெல்லாம் 10 நாளைக்கு முன்னால் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு முன்னால். அப்போ இந்த விதிகள் எல்லாம் வந்து மற்றவர்களுக்கு தான், எதிர்க்கட்சிகளுக்கு தான் குறிப்பாக. திமுகவுக்கு கிடையாதுன்றதே இது வந்து ஒரு நடுநிலையான காவல்துறையாக என்னால் பார்க்க முடியல. இது ரொம்ப தப்புங்க இது. 4ஆம் தேதி கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து திருக்கார்த்திகை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி பௌர்ணமி. நீங்கள் வந்து வேறு ஏதாவது தேதி கொடுக்கலாம். இந்த தேதியில் நீங்கள் நடத்தீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சிம்பிளாக அனுமதி மறுப்பு அப்படின்றது வந்து ஜனநாயக ரீதியாக அந்த கட்சி செயல்பட, அரசியல் நடத்த அனுமதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தவறான நிலையை தான் இந்த தமிழ்நாடு அரசும் அதன் காவல்துறையும் எடுத்திருக்கிறதா பார்க்குறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்றது அந்த கட்சி முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஒன்றும் உடனே காவல்துறை மறுத்து விட்டால் உடனே போய் வீட்டில் படுத்துக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து செய்வாங்க. இந்த நாட்டில் காவல்துறைக்கு மேலே நிறைய அமைப்புகள் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ஒரு மக்கள் சந்திப்பு, ஒரு இயக்கத்துக்கு நீங்கள் சொல்கிற எல்லா கண்டிஷன்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் அங்கே நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போவும் வந்து நடத்தக்கூடாதுன்னா இது என்ன இது? நீங்கள் அரசியலே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. மக்களை நீங்கள் சந்திக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு தவறான ஸ்டாண்ட் இல்லையா அது? இவங்க அமைச்சர்களாக, இவங்க ஆளுங்கட்சியாக, இவங்க மக்களை டெய்லி போய் சந்திக்கலாம், டெய்லி எல்லாருக்கிட்டையும் தொடர்பு வைக்கலாம். ஆனால் விஜய் மட்டும் வந்து குறிப்பிட்ட நாளில் கூட வந்து சந்திக்க முடியாதுன்னா, இது வந்து ஒரு நியாயமான ஆட்சியாகவோ, நியாயமான காவல்துறையாகவோ எனக்கு படலை. இப்போ அதே மாதிரி காவல்துறை தரப்புல இருந்தும் எப்படி வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்குன்னா சார், கரூர் சம்பவம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக. கரூர் சம்பவம் வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டுங்க. அது ஒரு விபத்தா, சபட்டேஜா, இது யார் காரணம், இதெல்லாம் நம்ம இப்போ வந்து ஒன்றும் முடிவு சொல்ல முடியாது. அது சிபிஐ விசாரிச்சிட்ருக்கு. அது முடிவுகள் வரட்டும். ஆனால் விஜய் கரூரில் மட்டுமா வந்தார்? இதை விட பெரிய கூட்டம்லாம் திருச்சியில் கூடிச்சு, அரியலூரில் கூடிச்சு, நாகப்பட்டினம், நாமக்கல், திருவாரூர் எல்லாம் கூடியிருக்கு. ஸோ கரூரில் மட்டும் ஏன் இப்படி நிகழ்ந்தது என்பது டிபேட்டபிள் பாயிண்ட்டு தான். இப்போ கரூரில் ஏன் நடந்தது? கரூரில் மட்டும்தான் அந்த தாவேக்கா தப்பாக போச்சா? கரூரில் மட்டும்தான் அவங்க வந்து சரியான முறையில் நடத்தலையா? அப்போ கரூர் காவல்துறை வந்து அந்த இடத்த கொடுத்தது தப்பா? மற்ற இடங்கள்லாம் நடக்காதது கரூரில் மட்டும் நடந்ததுக்கு என்ன காரணம்? அதனால் வந்து விஜய் வந்தாலே கரூர் மாதிரி ஆயிடும்ன்ற ஒரு நெரேட்டிவே ராங்குன்னு நினைக்கிறேன். இதை விட பெரிய கூட்டங்கள், இதை விட பெரிய மாநாடுகள்லாம் அவங்க எந்த பிசிறு தட்டாமல் நடத்தியிருக்காங்க. அதனால் இது வந்து திட்டமிட்டு முடக்குவதற்காக அந்த கட்சியின் செயல்பாட்டை தடுப்பதற்கான ஒரு உபாயமாக காவல்துறையை ஆளுங்கட்சி பயன்படுத்துகிறதா தான் நான் பார்க்குறேங்க. இப்போ போன தடவை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்ததுனால தாவேகா தரப்புல இருந்தே சேலத்தில் இருக்கக்கூடிய 2 மைதானங்களை தான் அணுகியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் வந்து இல்லாமல் இந்த மாதிரி ஏரியாஸ்குள்ளே போயிட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி வந்து இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு மைதானம் மாதிரி ஒரு சென்ட்ரல் இடத்துல வந்து கூப்பிட்டு வச்சுட்டு அங்கே ஒரு இன்பில்ட்டாக ஒரு எக்ஸிட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விஜயே வந்து ஏதோ ஹெலிகாப்டரில் ரொம்ப நாளாகவே விஜய் இந்த பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சுல சார், ஹெலிகாப்டருக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாட்டுகள் தாவேகா தரப்புலேருந்து வந்து வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக அவங்க மேலே இதுக்கு முன்னாடி வச்ச விமர்சனங்கள்லாம் தவிர்த்து போகணுன்னா விஜய் என்ன பண்ணணும் அப்படின்றது? இல்லை, விஜய் வந்துங்க ரோட் ஷோவை வந்துட்டு அவர் நினைச்சாலே இப்போ பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஏன்னா அதுக்கான எஸ்ஓபி இன்னும் ரெடி ஆகலை. அது முதல்ல அரசாங்கம் இது பண்ணோம், அதுக்கப்புறம் அது நீதிமன்றம் வந்து அதை அப்ரூவ் பண்ணோம். அது வந்து கொஞ்ச நாள் ஆகும். அதனால் ரோட் ஷோ
அவுட் ஆஃப் அஜெண்டா டிவிகேக்கு. அப்படி அது எஸ்ஓபி வந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோட் ஷோலாம் விஜய் பண்ணக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால், விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வர்றது மட்டும் இல்லை, அவருடைய உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள், அவங்க ரசிகர்கள்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர்ற ஆட்களாக தெரியலைங்க. அவர் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும், அஃப்கோர்ஸ் இப்போ தெரியாது, கரூருக்கு அப்புறம் ஒரு மன மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், எல்லாருக்குமே கொஞ்சம் மறு சிந்தனை ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் ரோட் ஷோவை வந்து அவர் தவிர்ப்பது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது சரியான தகவல்னா, மைதானங்கள் பெரிய கிரவுண்ட்ஸில் நல்ல ஒரு பரந்துபட்ட இடத்துல மேடை அமைச்சு, அங்கே வந்து மக்களை எல்லாரையும் வர வச்சு, உரிய வசதிகள்லாம் பண்ணி, அவங்கள உட்கார வச்சு, நிற்க வச்சு இல்லை உட்கார வச்சு, அதுக்கான ஏற்பாடுகள் அந்த இதெல்லாம் தேவைப்பட்டால் மேற்கூரை கூட போடலாம். அது போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தா. ஏன்னா இப்போ வந்து குளிர்காலம் தாங்க, அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் கரூர் அதெல்லாம் நடக்கும்போது கடுமையான வெயிலுங்க, 40 டிகிரி. கரூரில் வந்து மயங்கி விழுந்ததுக்கு ஈவன் இறப்புக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலான்னு ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது மூச்சு திணறல் வந்ததுக்கு இதுக்கெல்லாம் காரணம் எக்ஸாஸ்ட் ஆகிருக்காங்க ரொம்ப வெப்பத்தாலன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் கூடுமான வரை மேற்கூரை வந்து போட்டால் நல்லது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகுங்க. சில மணி நேர பரப்புரைக்காக ஒரு கட்சி இவ்வளோ செலவு பண்ணோன்னா, ஆளுங்கட்சிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இல்லை அவங்க கை காட்டினாங்கன்னா, இப்போ மதுரையில் பொதுக்குழு நடத்தினாங்க பாருங்கள், அதை ஒரு கிரானைட்டு சட்டவிரோதமாக கிரானைட் பண்ண ஆள் தான் அதெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அது மாதிரி இன்றைக்கி தாவேக்காவுக்கு கை காட்டினா எடுத்து செய்கிறதுக்கு ஆள்லாம் இருக்காங்கன்னு நான் நினைக்கல. அப்போ அவங்க வந்து லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் போதுமான முன்னேற்பாடுகள் எச்சரிக்கையோடு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஐடியா கரெக்டு தான், மக்களை சந்திக்கிறது, அது நேரடியாக பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறது, இது பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஹெலிகாப்டரை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒப்பந்தமே போட்டார் ஹெலிகாப்டர்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மைதானா, சரியான தகவலான்னு இன்னும் எனக்கு தெரியல. இப்போ அதே மாதிரி சார், சமீப காலங்களாக விஜய் மேலேயும் விஜய் சார்ந்து இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் மேலேயும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மேலேயும் நிர்மல்குமார், இப்போ வந்திருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐஆர்எஸ், இவங்க எல்லார் மேலேயுமே அந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கண்ணா பின்னான்னு பல விமர்சனங்கள் வந்து திமுக சார்ந்தவங்களும் வச்சாங்க. ஒரு சில காமன் பீப்புள், ஒரு சில நடுநிலைவாதிகள்ன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சில காமன் பீப்புளெலாம் வந்து வச்சாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ தொடர்ச்சியை எரியிற அளவுக்கு இந்த தேர்தலை நோக்கி போகிற பயணத்தில் விஜய் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியலில் வந்துட்டாங்க, இது மாதிரி கல்லடி சொல்லடி விமர்சனங்கள், ஆபாச தாக்குதல், இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நிற்கணுங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் வந்துங்க ரொம்ப படுமோசமாக போயிட்டுருக்குங்க. வடநாட்டில் வந்து ஒரு மாதிரி கம்யூனலாக போயிட்டுருக்குங்க, ரேபிட்லி கம்யூனல். மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான முறையில் மக்களை திரட்டுற முயற்சியில் பாஜக ஓரளவுக்கு வென்று விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த 11 வருஷ ஆட்சியில், அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான மைண்ட் செட்டு, இந்துக்களை எல்லாம் ஒன்றாகணும், இந்துக்கள்லாம் யுனைட்டடாக ஆகணும்னு மத ரீதியாக சாதி ரீதியாக மக்களை திரட்டுற அந்த முயற்சியில் ஓரளவுக்கு அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக எதுக்கு எடுத்தாலும் வந்து பாஜக எதிர்ப்பு, இவங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் பாஜகவுடைய பி டீம் சொல்லிட்டு ஆபாசமாக விமர்சனம் பண்ணுறது, பொய்யான நெரேட்டிவை செட் பண்ணுறது, எந்த அளவுக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எல்லாம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அந்த தாவேக்காலேருந்து ஒரு பெண்மணி போச்சு இல்லைங்களா, கோயம்புத்தூரில் வைஷ்ணவின்னு சொல்லிட்டு. கரூர் சம்பவத்தில் அதில் எவ்வளோ சென்சிட்டிவ்னஸ் எதுவுமே உணராமல் விஜயை தாக்கணும், விஜயை வந்து கேவலப்படுத்தணுன்றதுக்காக அவர் பாவம் அங்கே மண்டபம் கிடைக்கல, உரிய பாதுகாப்பு இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் அவர் மகாபலிபுரத்துக்கு வர வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னார். அவர் என்ன நிலையில் இருந்தார், எப்படி ஆறுதல் சொன்னார்லாம் அந்த குடும்பங்கள் வந்து அப்புறம் புதுவெளியில் சொன்னாங்க.
ஆனால் இப்படி எந்த விதமான இரக்கமோ அனுதாபமோ இல்லாமல் அவரை கொச்சப்படுத்தணும்னு அந்த வைஷ்ணவி இணையத்தில் அந்த 41 பாடியும் அப்படியே வரா மாதிரி மெட்ராஸ்க்கு போட்டிருந்தாங்க. ரொம்ப சீப் டேஸ்ட்டு. அதாவது திமுக வந்து அநாகரிகமாக ஆபாசமாக அரசியல் எதிராளிகளை சித்தரிப்பது என்பது அதுக்கு கைவந்த கலைங்க. அப்போ இதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் விஜய் வந்து அரசியலுக்கு வரல. அதனால் அவர் வந்து இதை பற்றிலாம் பொருட்படுத்தலை. அவருக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம ரோட்டில் வந்து போகும்போது எவ்வளோ பேர் குறைப்பார்கள், எவ்வளோ பேர் கல்லடிப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து சரியாக இருக்காதுன்றதால தான் அவர் சில நேரங்களில் இக்னோர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்ருக்கார். அதிகமாக பேசுறதில்ல அவர். அதனால தான். ஏன்னா அவர் பேசினாலே அதை உடைச்சி அதை வளைச்சி அதுக்கு ஏதாவது வியாக்கியானம்லாம் எழுதுறதுக்கு இணைய கூலிப்படை என்பது ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம சபரீசன் மு.க. ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை அவர் நடத்துகிற அந்த பெண் நிறுவனம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-20 கோடி செலவு பண்ணியிருக்குது சில மாதங்களுக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் விஜயை வந்து கேவலப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறதில்ல. கேரளாவிலலாம் கூட போய் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டார்கெட்டட் குரூப்பு. ஸோ இணையத்தில் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆளுடைய கேரக்டரை வந்து நசிக்கணும், கெடுக்கணுன்ற மாதிரி பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட திமுக கிட்ட இன்றைக்கி பண வசதி இருக்குது, ஆள் பலம் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு 30 நாள் 40 நாள் தாவேகாவினர் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. விஜய் மட்டும்தான் ஒரு 4 நாள் கழித்து ஒரு 4.5 நிமிஷம் காணொளி ஒன்று போட்டார், அவ்வளோதான். ஆனால் இந்த பக்கம் நக்கீரன் கோபால்லேருந்து பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் பல பேர், நடுநிலையாளர்கள் என்ற போர்வையில் பல பேர், செய்தி ஊடகங்களில் தொலைக்காட்சி நேர்காணலில் எந்த அளவுக்கு ஆபாசமாக அருவருக்கத்தக்க அளவுக்கு அவர் தான் இந்த இந்த இறப்புக்கே மரணங்களுக்கே காரணம்ன்ற மாதிரி எல்லாம் இட்டுக்கட்டி பேசினார்கள். அதனால் அது ஓவர் டோஸ் ஆனதால் தான் மக்கள்கிட்ட அது எடுபடல. விஜய்க்கு கரூருக்கு முன்னிருந்த ஆதரவை சரித்து விடும் முயற்சியில் தான் ஒன் சைடடாக கேம்பெயின் நடத்தினாங்க, நெகட்டிவ் கேம்பெயின். அவங்க அது பதில் சொல்லாமலே அமைதியாக கடந்ததின் மூலமாக அவங்க மேலே தான் மக்களுக்கு பச்சாதாபம் வந்தது, அனுதாபம் வந்தது. கரூருக்கு அப்புறம் விஜயனுடைய செல்வாக்கு உயர்ந்ததுக்கு இது ஒரு காரணம். ராங் ஹேண்ட்லிங் ஆஃப் திஸ் கரூர் இன்சிடெண்ட்டு பை டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலைஸ். அதனால் வந்துங்க இது வந்து இதை அரசியலில் வந்து நீங்கள் அரசியலாக விமர்சனம் பண்ணலாம், கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். ஆனால் ஆபாசமாக, பொய்யாக, அருவருக்கத்தக்க அளவுக்கு பண்ணுறதுன்றது அது நம்ம என்ன சொல்ல முடியுங்க? ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இவங்க எம்ஜிஆரை பண்ணாததா, ஜெயலலிதாவை பண்ணாததா, மேடையில் அவங்களெல்லாம் ரொம்ப ஆபாசமாக பேசி ரசித்தவர்கள் தான் கலைஞர், அப்புறம் திமுக தலைவர்கள்லாம். ஜெயலலிதா ஒரு பெண் என்றும் பாராமல் எப்படியெல்லாம் மேடையில் பேசியிருக்காங்க. எம்ஜிஆரை வந்து எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தியிருக்காங்க. அவரை முதல்வராக பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் நடிகர் கட்சின்னு தான் எழுதுனாங்க முரசொலியில். அதனால் இவர்களுடைய இந்த கீழ்த்தரமான தாக்குதலை எல்லாம் அவர் எதிர்பார்த்து தான், அதெல்லாம் தெரிஞ்சு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் விஜயை வந்து இவங்க இதனால் மனச்சோர்வு அடைய வைக்க முடியாது, அவரை வந்து தளர்ச்சி அடைய செய்ய முடியாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அவர் போயிட்டே இருப்பார் அவர் பயணத்தில்.